அடுத்ததாக வி ரவுண்டப். அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ள குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் கணக்கெடுப்பு நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதன்படி அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்காக 8 லட்சம் விண்ணப்பங்கள் கிடைக்க பெற்றுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தகுதியானவர்களை தெரிவு செய்வதற்கு அவர்களின் வீடுகளுக்கு சென்று தகவல் கணக்கெடுப்பை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் 1ஆம் கட்டத்திற்கு 34 லட்சம் விண்ணப்பங்கள் கிடைக்க பெற்ற நிலையில் 18 லட்சம் பேர் அஸ்வெசும நலன்புரி கொடுப்பனவுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இருப்பினும் தற்போது 17,20,000 பயனாளர்களுக்கு அஸ்வெசும கொடுப்பனவு வழங்கப்படுவதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. பயணித்துக் கொண்டிருந்த போது சியனே குமாரி தொடருந்தில் நேற்று ஏற்பட்ட தீப்பரவலினால் எவருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. பெலியத்தையில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த சியனே கடுகதி ரயிலின் இயந்திரத்தில் எந்திரமுள்ள ரயில் நிலையத்திற்கு அருகில் தீப்பரவல் ஏற்பட்டது. இயந்திரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தீப்பரவல் ஏற்பட்டதாக ரயில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக பிரதான மார்க்கத்தின் ரயில் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டதுடன் பின்னர் அது வழமைக்கு திரும்பியது. நாட்டின் பிரதான இராணுவ முகாமிலிருந்து காணாமல் போன 73 துப்பாக்கிகளில் 38 துப்பாக்கிகள் தற்போது மீட்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதே நேரம் 35 துப்பாக்கிகள் பாதாள உலக குழு உறுப்பினர்களிடம் இருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். எதிர்வரும் காலங்களில் 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனங்களை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக வெளிவிவகார, வெளிநாட்டு, வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். நேற்றிரவு ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை தெரிவித்த அவர், இனிமேல் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான சிறப்பு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மக்களுக்கு போதிய வருமானம் கிடைக்காத காரணத்தினால் நாளாந்த கோழி இறைச்சி விற்பனை 100 மெட்ரிக் டன்களினால் குறைந்துள்ளதாக இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் எச் குணசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையில் நாளாந்தம் 600 மெட்ரிக் டன் கோழி இறைச்சி விற்பனை செய்யப்பட்டாலும் தற்பொழுது நாளாந்தம் கோழி இறைச்சி விற்பனை 500 மெட்ரிக் டன் வரை குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோழி கறிக்கான தேவை குறைந்துள்ளதால் உறைந்த கோழி விலை கிலோ 800 ரூபாவாக குறைந்துள்ளது. இந்த நாட்களில் முட்டை ஒன்றின் விலை 30 முதல் 33 ரூபா வரை குறைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.